அத சொன்னார். சாதுபுரம் வாழை எங்கே ஓடுது, அந்த சூழத்தினுடைய வாழை உலக மலையிலிருந்து எனக்கு அடிக்குதுப்பா, இது தகப்பனா நடு அவருடைய இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், எல்லார் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், உண்மை இதற்கு வாழ வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பிரார்த்தனை செய்து போகிறார். அல்லாஹ் என்னை தோழர்கள் செய்த தவற மன்னிச்சிடறான், எல்லாம் ஓடுறாங்க, அவர்களை மன்னிச்சிடறான் அல்லா என்று உள்ளே போனார். விரைதீரமாக போரிட்டார், வெட்டப்பட்டார், குத்தப்பட்டார், அம்பையப்பட்டார். ஏறத்தாழ 80 காயங்கள், வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பால் எய்யப்பட்ட 80 காயங்கள். அவரை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய சகோதரி தான் பார்த்துவிட்டு, அவருடைய விரல்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது என்னுடைய சகோதரர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வின் பேரல்லால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வஹியையும் அவன் தூதர் காட்டி தந்த வழிகாட்டுதலையும் செவியேற்பதற்காக நாம் அனைவரையும் இந்த தருணத்தில் ஒன்று செய்திருக்கிறோம். இந்த தருணத்தில் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ரமலான் மாதத்தினுடைய பேர் அருளாக எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதில் இறுதி கட்டமாக நலபெருமானார் சொன்னார்களே, எவன் ஒருவன் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அப்படிப்பட்டவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆமீன் சொன்னதாகவும் சொல்லப்பட்ட செய்தியை உணர்ந்தவர்களாக அதற்குண்டான மாதமாகவும் அது தரக்கூடிய படிப்பினர்களையும் செவிதாழ்த்தி கேட்டு நடைமுறை செய்யப்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ரமலானுடைய மாதம் என்றாலே ஒரே மாதிரியான ஒரு சில அறிவுரைகள் எல்லா வருடங்களும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ரமலான்னா இதுதான் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய சுவனத்துக்குண்டான ஒரு பண்பை சொல்லி, இந்த பண்பு இருந்தால்தான் நீ சுவனவாதியாகவே ஆக முடியும் என்பதை சொல்லி, அந்த பண்பு வெளிப்படக்கூடிய மாதம் இந்த மாதம், அதனால்தான் இந்த மாதத்தில் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பண்பு என்ன? இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. என்ன காரணத்திற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக. எல்லா வருடமும் இந்த வசனத்தை செவியேற்போம். இந்த ஒரு பண்பு தான் என்கிட்ட வெளிப்படணும், நல்லா இந்த நோன்பை கடமையாக்கியதாக சொல்வான். அத்தனையும் காது கொடுத்து கேட்டிருப்போம். ஆனால் ஒரு வருடமும் கூட நம்முடைய பெரும்பகுதி மக்களுடைய செயல்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்காது. அந்த நோன்பில் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகள், அந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அந்த மாதத்தோடு முடிவு செய்யப்படும். அதற்கு பின்னால் ஏன் அந்த மாதத்தில் கூட பல குறைகளோடு வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இப்படி நோன்பு வைத்தும் அதனுடைய பலனை தரவில்லை என்றால், ஒரு நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சு பெரும்பகுதி மக்களுக்கு அந்த பலன் கிடைக்கவே இல்லை. நோன்பு வச்சா அந்த நோன்பு உள்ள இறையச்சவாதியாக மாற்றும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். என்னைய மாத்தலை அப்படின்னு அல்லாஹ் சொல்றது பையா, நான் செஞ்சது தப்பா, நான் ஒரு இறையச்சவாதியாக மாறணும் அப்படின்னா அதுக்காக ஒரு இபாதத், ஒவ்வொரு இபாதத்துல ஒவ்வொரு விஷயமான பலன்கள் இந்த உலகத்துல இருக்கும், மறுமையிலே இருக்கும். அல்லாஹ் தொழுகையை குறித்து சொல்லுவான், தொழுகை உங்களை வைக்கிறான மானக்கரான விஷயம் எல்லாம் தடுக்கும். தடுக்கலன்னா பிரச்சனை. நம் தொழுகையில் அல்லாஹ் சொல்றது பொய்யா இல்ல நம்முடைய செயல் பொய்யாங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இறைவனுடைய கூட்டு பொய்யாகாது, நம்முடைய செயல் வடிவங்கள் அது புரிந்து வைக்கக்கூடிய அந்த மனநிலை எல்லாம் தப்பா இருக்கும். அப்ப நம்மகிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது
நோன்பு உங்களுக்கு முன் சென்றவர் மீது கடமையாக்கப்பட்ட போது உங்கள் மீது குறிப்பிட்ட நாளுக்கு கடமையாக்கப்படுகிறது. அந்த நோன்பு வச்சோம்னா அந்த நோன்பு நம்மளை இறையச்சவாதியாக நீ மாற வேண்டும் என்பதற்காக இது கடமையாக்கப்பட்டது. இது செஞ்சா இந்த பலர் இந்த உலகத்துல. ஆனா கிடைக்கல. கிடைச்சிருக்கா? கிடைச்சிருந்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருப்போம். நமக்கு இறையச்சம் என்ற ஒரு பெரிய பண்பு உயர்ந்த தரஜா அந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக அந்த சமூகம் இருந்திருக்கும். இல்லை, இன்றளவு பின்னோக்கி சென்றுகிட்டே இருக்கும். ஏன்? நம்ம இறையச்சத்துக்குன்னு ஒரு வடிவத்தை வச்சிருக்கோம். எப்படி இறையச்சம்னா, எனக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ அதை மட்டும் நான் செய்வேன், அது என்னுடைய இறையச்சம். எனக்கு பாதகமா இருக்குது பத்தியா அதையெல்லாம் விட்டுருவேன், அது என்னுடைய இறையச்சம் கிடையாது. அல்லாவுக்கு அஞ்சலுக்கு உண்டான வடிவம் எப்படி வச்சிருக்கோம்? ஒருத்தர் காலம்னா அவருடைய இளமை பருவத்துல எல்லாம் எல்லா அராஞ்சால வேலை, இல்லாத அராஞ்சால வேலை எல்லாத்தையும் பாக்குறது, எல்லா கட்ட செய்யறது, அத்தனை தப்புவரை செய்யறது. அதை குறிப்பிட்ட வயசை தாண்டின உடனே ஒரு இபாதத்தாளியாக தன்னை காட்சிப்படுத்துவார். அந்த நேரத்துல பல மக்களுடைய குறைகளை சுட்டி காட்டு எப்படிலாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல். இன்னும் நிறைய பேரை பார்த்தோம்னா அந்த வயது வரும்போது சொல்றது, இந்த கொஞ்சம் ஆகட்டும், 40-50 ஆயிரட்டும், செஞ்சிருவோம், உள்ள போயிடுவோம், தொழுதுவோம், முழுமையா இறங்கிடும். எப்ப? அதுக்கு ஒரு வயசு வரணும். முழுமையா இறங்குறதுக்கு அவங்களே உள்ள தீர்மானித்து வச்சிருது. நான் முழுமையா எதுக்குள்ள இறங்குறதுக்கு நரகத்துக்குள்ளையா, எதுக்குள்ள இறங்குறதுக்கு டைம் கேட்டு இருக்கிறோம். அல்லா ஒரு டயத்தை சொல்லிட்டான், அவனுடைய வாழ்வும் மரணமும் உண்டான டைம் இந்த உலகத்துல நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்ன டைமுங்க? நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உனக்கு உண்டான டைம். அந்த குறிப்பிட்ட காலத்தை வரையும் இந்த சுவனத்துக்கு உண்டான லட்சியங்களை செய்துவிட்டு முடியாது. அதுக்கு உண்டான டயத்தை அல்லா ஒரு டயத்தை கொடுத்துட்டான். நம்ம அதுக்குள்ள ஒரு நேரத்தை முடிவு பண்றோம். இதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வேலையை முடிச்சிடும், அதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஒரு தொழில்துறையில இருக்கட்டும், பல விஷயங்களை ஹலாலான முறை செய்வார், இறையச்சவாதியா தன்னை காட்டிக் கொள்வார். ஆனா ஒரு கடை வச்சிருப்பாரு, ஒரு சிகரெட் வியாபாரம் பண்ணுவாரு, ஒரு போதை வஸ்து பொருள் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல வியாபாரம் செய்வீங்க. ஒரு கறிக்கடைக்காரர் இருப்பாரு, அவருடைய ஆட்டுடைய ரத்தத்தை அறுத்து அதை ஒரு கப்புல வச்சு அதை விநியோகம் பண்ணுவாங்க. ஏன் செய்றீங்க? அந்த விஷயத்துல இல்லைங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உதவிடுவார். எப்படி? தனக்கு தேவையான சாதகமான பல விஷயங்கள். பல நபர்களை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்ல சரியா இருப்பாங்க, வெற்றில முருகி இருப்பாங்க காலம் முழுவதும். இப்படியா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க நின்று பாருங்க, வரதட்சணையாக இருக்கட்டும், மற்ற தவறுகளாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய சிகரெட்டாக இருக்கட்டும், அடிக்கக்கூடிய மதுவாக இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் தனக்குன்னு ஒரு வடிவத்தை வச்சுக்கிட்டு இது என்னுடைய இறையச்சம், இது என்னுடைய இறையச்சம், இப்படி சொல்றதுக்கு பேர் இறையச்சமா? இந்த இறையச்சத்தில் அல்லாஹ் சுவனத்தை கொடுத்துருவானா? அப்ப நம்முடைய நோன்பு இந்த இறையச்சவாதியாகத்தான் மாத்திருக்கு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நம்முடைய வணக்கத்தை சரியா புரியல. நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்து அல்லாஹ்வினால் கட்டளைப்பட்ட ஒரு வணக்க வழிபாடுகளை குறித்து சரியான புரிதல் சமூகத்தில் இல்லை. அப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். சகாபாக்கள் அடைந்தார்கள், பார்க்கிறோம், வரலாறு சொல்கிறது, எடுத்து படிக்கிறோம். ஏன்னா அந்த மாற்றம் நம்மள்கிட்ட வரலன்னா அந்த இபாதத்தை செய்யறது சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். 3 தலைமுறையாக ஒரு சமுதாயம் வாழ்ந்து காட்டி இருக்கிறது. அவர் வாழ்ந்து காட்டிய இந்த வரலாறு எல்லாம் இறையச்சத்துக்கும் இறைநம்பிக்கைக்கும் நெருக்கமாகவே இருக்கிறது. நாம் இவ்வளவு காலங்கள் அதற்கு பின்னால் எத்தனை தலைமுறை வாழ்ந்துட்டோம். ஆனா 3 தலைமுறை எடுத்துருங்க. சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அதற்கு பின்னால் எத்தனை தலைமுறை இஸ்லாமிய சமூகம் வந்துருச்சு. இப்ப வந்ததெல்லாம் அந்த சிறந்த சமூகத்தினுடைய அடையாளத்துக்கு போகவே இல்லையே. ஏன்? நம்ம ஒரு தீர்மானிச்சு வச்சுட்டோம், இந்த உலகத்தை மையப்படுத்தி உலகத்தினுடைய ஆதாயத்தை முன்னிறுத்தி இந்த ஆதாயம் எனக்கு முதல் இடத்தில் இருக்க வேண்டும், அதுக்கு ஒத்து வந்தா மார்க்கம், இல்லைன்னா தூக்கி வீசு. எப்படி? உலகத்தினுடைய ஆதாயத்தை முன்னிறுத்தி காலில் போடுற செருப்பு, அந்த செருப்புக்கு உண்டான முக்கியத்துவம் கூட நம்மளுடைய மார்க்கத்துக்கு கொடுப்பது கிடையாது. அதுல ஏன்னா இப்படி சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. அதான் உண்மை. ஒரு புது செருப்பை வாங்கிட்டு நல்ல செருப்பு வாங்கிட்டு ஒரு இடத்துல கழட்டி போடுறதுக்கு 2 நிமிஷம் யோசிப்போம். இது யாரும் மாற்றி போட்டு போயிட்டாங்கன்னா அதாவது போயிடுச்சு என்ன பண்றது, ஒரு இடத்துல நல்ல இடத்துல இந்த செருப்பை கீழே போடுறதுக்கு உண்டான அந்த யோசனை சிந்தனை கூட மார்க்க விஷயத்தில் சரி தப்பு முடிவெடுப்பதற்கு நாம் கொஞ்சம் கூட பொறுமை காத்து அதை சரியான முறையில் எடுத்துடணும், தேர்ந்தெடுத்துடணும், அப்படித்தான் வாழணும். எனக்கு ஜாதகமா இருந்தாலும் இல்லைன்னா பரவாயில்ல, பாதகமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொன்னது அடிப்படையாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல. ஏன் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா அந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த நோன்பு சார்ந்த விஷயங்களை எல்லாரும் சொல்லும் போது நல்லபெருமானார் சொல்கிறார்கள், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய வாயில் திறக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. சரியா விளையாக்கிட்டாதான் நம்முடைய மனநிலை நம்ம அமைச்சுக்க முடியும். அல்லாஹ் அதுக்கு அருள் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய வாயில் திறக்கப்படும் இந்த மாதத்தில். நரகம் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். நல்லபெருமானார் சொன்னார். இது 3 விஷயம், பெரிய விஷயம்.
எது நமக்கு உச்சபட்சமான மறைமுக வெற்றிகளுக்கு உண்டான பாதுகாப்போ அந்த பாதுகாப்பை உள்ளடக்கிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் சொன்னார்கள், சொர்க்கம் திறக்கப்படும், நரகம் மூடப்படும், சைத்தான் விலங்கிடப்படுவான். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பும், அப்படி சொர்க்கம் திறக்கப்பட்டு நரகம் மூடப்பட்டு சைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்பட்டால் இந்த மாதத்தில் அத்தனை பேரும் நேரடி பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே. அப்படிதான் அந்த லாஜிக்கு. ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, இந்த மாசத்துல சைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான் அப்படின்னா ஒரு தப்பு கூட நடந்துக்க கூடாது, ஒரு மறுப்பாளர் கூட இந்த மாதத்தில் இருக்கக்கூடாது, அத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். அதான அதுல சொல்ல வர்ற கருத்து. நரகத்துக்குண்டான எந்த செயலும் அரங்கேற்றப்படக்கூடாது, சொர்க்கத்துக்குண்டான செயல்கள் தான் நெருங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்கா அப்படி இதை புரிஞ்சுக்கிட கூடாதுங்க. ஏனென்று சொன்னால் இந்த மாதத்துலதான் எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமான தவறுகளும் வன்முறையும் நடக்கும். நீங்க பல உலக நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போர் தொடுப்போம் பலத்தின் நிலை, அது போர் தொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6வது மாதமாகவே பல மாதங்கள் இருக்கும். சாதாரண நாட்களில் அவன் தொடுக்கக்கூடிய போரை விட அளிக்கக்கூடிய அனுமானங்களை விட ரமலான் மாதத்தில் கடுமையான தாக்குதலை ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அங்க உள்ள குழந்தைகள் அறிவுரையிட்டும் அந்த ஊடகங்களாளர்லாம் கேட்கக்கூடிய பல நேரங்கள் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வீடியோவா வரும். அதுல பல நேரங்கள்ல பல குழந்தைகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுமோ, அல்லாதான் நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சின்ன சின்ன சிறார்கள் சொல்வார்கள். அந்த ஊடகங்களாளர் கேட்பாங்க, ஏமா நீங்க பொழுது சிரமத்துல கஷ்டத்துல இருக்கிறீங்கள, இந்த கஷ்டத்தை விட்டுட்டு இந்த மாதிரியான நாடுகளுக்கு வாங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன், இந்த இடத்துக்கு வந்து நீ மட்டும் அவனையும் மட்டும் கூட்டிட்டு போயிடுறேன், நீ போய் இருந்துடலாம், நீ மட்டும் வார்த்தை எங்க நாட்டுல போய் இருந்துடலாம். அதுக்கு அந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை பதிவிடப்படுகிறது. நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க, உலகளாவிய சோதனை கொடுத்துறீங்க, இங்க இருக்கிற வரை நிம்மதியாக இருந்து விடுவோம், இவங்க நாட்டுல வந்து ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக உணவோடு உடையோடு எங்களால் இருக்க முடியும். ஆனால் எங்க நாட்டில் நாங்கள் இருந்து மரணித்தால் அல்லாஹ் எங்களுக்கு ஜன்ன சொர்க்கம் தருவான். அது கிடைக்குமா? நான் வந்துடுறேன். சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் எங்களுக்கு இட்டு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு அது கிடைக்கும் இடத்தில் மரணித்தால் எங்களுடைய இடத்தை பாதுகாப்பதற்காக அலம்பெருமானார் சொன்னார்கள், ஜிஹாதில் ஒண்ணு தன்னுடைய சொந்த உடலை தாண்டி போராடி ஒருவன் அதில் உயிரிழந்தாலும் என்னுடைய உடம்பை அதை பாதுகாப்பதற்கு, என்னுடைய இடத்தை அதை பாதுகாப்பதற்காண்டி ஒருத்தன் போராடினாலும் ஜிஹாத். நிறைய குழந்தைங்க சொன்னாங்க, எங்களுடைய நீங்களெல்லாம் நோம்பு திறக்கும் பொழுது நோம்பு வைக்கும் போதெல்லாம் ஒரு மனநிலை இருப்பீங்க, வைக்கிறப்பவும் திறக்கிறப்பவும் என்ன சாப்பிடலாம், எதை வச்சு நோம்பு திறக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எல்லாம் பல நாடுகள் மத்தியில இருக்கும். இன்னைக்கு காலையில சகர் செஞ்சாச்சு, நோம்பு திறக்கிறதுக்கு என்ன டிஷ், நோம்பு கஞ்சி, வடை, அப்படி இப்படி நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எங்களுடைய மனநிலை எப்படி என்றால், சகரை செய்ய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் நோன்பு திறப்பது வரை உயிரோடு இருப்போமா. என்னுடைய அத்தா, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை சகரை செஞ்சுட்டோம், இஃப்தாருடைய டயம் வருகிறது, அந்த தவணை வரை அந்த தருணம் வரையும் இத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து சகர் வைத்தாலே இஃப்தாரை முடிச்சுவோமா? ஊர்ஜிதம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில். அப்படின்னா அதுக்கு என்ன, சொர்க்கம் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்பட்டிருக்கிறது, சைத்தான் விளங்கப்பட்டிருக்கிறான்னா இதுல உண்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொன்னார்கள், இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் வர வேண்டும். அதுதான் போயிடுச்சு. இந்த மாதத்தில் எனக்காக சூழல் இருக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் இந்த மாதத்துல ஊறி திளைத்திருக்கக்கூடிய இறைச்சவாதியாக மனிதன் மாற வேண்டும். ஒருபோதும் நாம் நரகத்திற்கு போயிடக்கூடாது, நரகம் மூடப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நாம் உணர்த்த வேண்டும். சைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான், சைத்தான் என்னை கண்டு அஞ்ச வேண்டும். நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், இறைவன் சொன்ன கட்டளைகள் அனைத்தும், இறை தூதர் காட்டி தந்த வழிமுறைகள் அனைத்தும் நான் நடைமுறைப்படுத்தி பார்த்து சைத்தான் ஓட வேண்டும். அப்படிப்பட்ட நடைமுறை இருந்ததா இல்லையா? செய்தி காட்டினார்களா இல்லையா? அதனால்தானே சகாபாக்களுடைய அவ்வளவு பெரிய வெற்றி. என்னுடைய தலைமுறையில் சிறந்தவர்கள் என் சமூகத்தார், என்னுடைய தலைமுறை, எங்க சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய சமூகத்தில், ஒட்டுமொத்த சமூகத்தில் சிறந்தவர்கள் யார்? என்னுடைய தலைமுறையினர். நான் இப்ப இருக்கிறேன், என் கூட வசிக்கிறார்கள் தோழர்கள், அவர்கள் தான். அதற்கடுத்து அதுக்கு அடுத்தவர்கள், அதற்கடுத்து அதற்கு அடுத்தவர்கள். 3 தலைமுறைக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சிறந்தவர்கள் என்று சொல்லலையே. ஏன்? எல்லா இடங்களிலும் அவர்கள் மார்க்கம் என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டால், நடைமுறைப்படுத்தப்பட்டால், ஒரு இடத்தை சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை ஏற்படும். இந்த தொழில் ரீதியான ஒரு சம்பவம், இல்ல வேற குடும்ப ரீதியான ஒரு நிகழ்வு, அத்தனை இடங்களிலும்
சொர்க்கத்தை முன்னோக்கி நரகத்தை அஞ்சி ஷைத்தான் நமக்கு முன்னாடி வழியெடுக்க காத்திருக்கிறான் என்ற நிலையில் முடிவெடுக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள். நம்மகிட்ட அந்த மனநிலை இருக்கா? அந்த மனநிலை மாறிவிட்டால் நோம்புக்கு உண்டான அந்த பெனிஃபிட், அந்த நன்மையை அடைஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இல்லாதவனாகவே இந்த நோம்பை திறந்து விட்டால் எப்பவும் போல ஒண்ணுதான். ஒண்ணும் இல்லை, எனக்கு பெரிய பிரதிபலன் நான் நம்மளே உணர்ந்தலாம், நம்மளே முடிவு பண்ணல, அதுல லட்சணம் இல்லை. 30 நோம்பை முடிச்சுட்டேன், 30க்கு பின்னால் என்ற எந்த விவாதத்தும் கிடையாது, பண்ணி வழக்கம் போல ஒரு செப்பு 1.5 செப்புல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டா நம்ம என்ன மனநிலை இருந்தோம் அப்படிங்கிறது நம்மளே முடிவு பண்ணிடலாம். நடுவர் அனசுல்லா சொல்றாங்க, நடுவர் வந்து என்னுடைய சச்சா, என்னுடைய தந்தையினுடைய சகோதரர். அவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை. பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளாததனால் அவங்க பெருமானாரத்தில் சொன்னார்கள், லாவை தூதரே, பத்ருடைய போர்க்களம், நீங்கள் அந்த போர்க்களத்தில் துரிதமாக போர்க்களம் என்ற ஆயத்த பணி நடைபெறவே இல்லை. மனித கூட்டத்தை இடைமறிப்பதற்காக செல்லியிருந்த திடீரென்று போர்க்களமாக மாறிவிட்டது. என்னால கலந்துக்கிற முடியாம போயிடுச்சு. இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜிஹாத் அறப்போர் இருக்கும் என்று சொன்னால் அந்த அறப்போரில் என்னை பார்ப்பீர்கள் அப்படிங்கிறாப்புல அவர் போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிறார், நபிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அறப்போர் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல இதை பார்ப்பீங்க அப்படின்ட்டு அவரு கடந்து போறாங்க. அடுத்து உஹதுடைய போர் வருகிறது. உஹதுடைய போரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாக நபித்தோழர்கள் ஒரு சில காரியங்களை செய்துவிட்டார்கள். இந்த மலையிலே நிலங்கள் இங்கிருந்து அம்பு எய்யக்கூடிய வீரர்கள் இதை விட்டு இறங்கக்கூடாது, எங்களுடைய பேதங்களை, எங்களுடைய பிணங்களை எதிரிகள் வெட்டி வீழ்த்தி எங்களை பறவைகள் எல்லாம் கொத்தி தின்பதை நீங்கள் கண்டால் கூட இந்த மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. பெருமானார் ஒரு கட்டளை இடுகிறார்கள், இவருடைய அனுமதி வர வரைக்கும் இங்கே இறங்கிடக்கூடாது. ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய படைப்பு ஒரு வெற்றி. அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த கனிமத்துடைய தான் உலகத்துடைய மோகத்துக்கு மனிதர் மார்க்கத்தில் இழந்ததற்கு உண்டான பெரிய ஒரு பேர் உண்மை. பகல்லாம் அந்த போரிலிருந்து விடப்படப்பட்ட கைவிடப்பட்ட அந்த கனிமத்து பொருட்களை, அந்த வாழ்க்கை, அந்த பலவான பொருட்கள் எல்லாத்தையும் செய்திருக்கிறாங்க. மலையில பார்த்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து விட்டு அப்ப ஏறத்தாழ நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, வேகமாக மலையிலிருந்து இறங்கினார்கள். காலித் பின் வலீத் அவர் அப்போதைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கல. குதிரைப்படையோடு பின்னால் மலையை சுற்றி வந்தார். மக்களை எல்லாம் தாக்கினார்கள். யார் முஸ்லிம் யார் மறுப்பாளர் என்ற நிலை தெரியாத அளவிற்கு 2.5 கலந்து விட்டார்கள். மிகப்பெரிய இழப்பு. 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். எல்லாரும் தலைவரிக்க ஓடுகிறார்கள். நல்ல பெருமானாரை எங்களுக்கு பாதுகாக்கிறார்கள். அத்தனை பேர் ஓடுகிறார்கள். ஏன்? சூழல் மாறிவிட்டது. யாரு முஸ்லீம் தெரியல, யாரு காப்பீம் தெரியல. எப்படி போடுவது அந்த இடத்துல? அப்படிப்பட்ட சூழல் உருவாகிவிட்டது. ஆனால் போருக்குண்டான இலக்கணமாக அல்லாஹ் சொல்லிக்கிறார். அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், பேரழிவில் ஏற்படுத்தக்கூடிய 7 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அந்த 7 பாவங்கள்ல ஒரு பாவம் போரில் புறம் முதுகிட்டு ஓடுவது. அதை செய்யக்கூடாது, பெரும்பாவம் நாங்க சொல்லுவோம். போரில் விட்டுட்டு ஓடிடாதீங்க, அப்படி ஓடுவது பெரும்பாவம். அங்கேயிருந்து நடுவில் இல்லாத சொன்னாரு, பத்ருடைய போர்க்களத்துக்கு வராத கால கலந்து கொள்ளாதனால அகனபெருமானார் சொன்னாரு. நடு அவர் உள்ளே வருகிறார். அவர் அந்த போர்ல இருந்து அவர் விருந்து ஓடி அந்த இடத்தை விட்டு மலையை விட்டு வெளியில ஓடியாடுறாரு. இவர் போர்க்களத்திலிருந்து இப்படி ஓடுறாரு, அவர் போர்க்களத்துக்கு உள்ள நுழைகிறாரு. நலவேல சொல்றாங்க, எங்க ஓடுறீங்க, எதை விட்டு ஓடுறீங்க? இந்த உஹதுடைய மலையிலிருந்து எனக்கு சூனத்தினுடைய வாடை அடிக்கிறது. அவர் சொன்னார், சொர்க்கம் என்றால் எப்படி மலையில இருக்கிறது, இப்படி இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். ஒவ்வொரு தர்மமும் எனக்கு வரும், என் பிள்ளை திருமணம் பண்ணணும், நான் ஒரு தொழிற்துறை செய்யணும், நிறைய பிரச்சனைகள் வரும். உள்ளூருக்கு வெளியில பிரச்சனை, இபாதத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கு, தான பெருமாள் இருக்கு. அந்த இடத்துல நான் முடிவு பண்ணணும். எனக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை எவ்வளவு எந்த அளவுக்கு வழங்குகிறோமோ அதுதான் எனக்கு முடிவு செய்யும். நான் எப்படிப்பட்ட இறைச்சவாதி அதை சொன்னார். சாதுபுரம் வாடகை எங்கே ஓடுது, அந்த சூழத்தினுடைய வாடகை உலக மலையிலிருந்து எனக்கு அடிக்குதுப்பா. தகப்பனா நடு அவருடைய இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், எல்லார் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், உண்மை இதற்கு வாழ வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பிரார்த்தனை செய்து போகிறார். அல்லாஹ் என்னை தோழர்கள் செய்த தவற மன்னிச்சிடறான். எல்லாம் ஓடுறாங்க, அவர்களை மன்னிச்சிடறான் அல்லா என்று உள்ளே போனார். இறுதியமாக போரிட்டார், வெட்டப்பட்டார், குத்தப்பட்டார், அந்தெய்யப்பட்டார். ஏறத்தாழ 80 காயங்கள், வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பால் எய்யப்பட்ட 80 காயங்கள். அவரை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய சகோதரி தான் பார்த்துவிட்டு, அவருடைய விரல்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது என்னுடைய சகோதரர். அந்த அளவிற்கு கொல்லப்பட்டார். ஏன்? அந்த இடத்துல ஒரு முடிவு பண்றதுக்கு பல நபர்கள் எடுத்த முடிவுக்கு ஒரு எடுத்த முடிவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீ அடிப்படையில ஒரு விஷயத்தை ஒரு மனநிலையை வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பயணம் இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலை இல்லாதவங்களுடைய பயணம் என்ன விவாதத்தை செஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? தப்பு அப்படியே இருக்குது.
நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோம்பு வைக்கிறதுக்கு முன்னாலே கடைசி கண்ணமாக சிகரெட்டை கப்பு அடிக்கிறான், தூக்கி போட்டு வந்து நீயத்தான். என்ன நீயத்து நவைத்து சோம என்ன தெரிஞ்சு சொன்ன? அப்படி மார்க்கத்துல ஆதாரம் இல்ல. அந்த தருணம் வரைக்கும் சாப்பிடுவாங்க வேகமா டயர்ட்ட. அது ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் சொன்ன டயத்தை விட கொஞ்சம் இயற்கையாவே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நோம்பு வைக்கிறது முடிச்சிடுறது. அல்ல சொன்னார்கள் சேர கொஞ்சம் தாமதப்படுத்துங்கப்பா, நோம்பு திறக்கிறத துரிதப்படுத்துங்க, அதான் நன்மை நினைச்சிருக்கேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றோம், நம்ம எப்படி கேட்டிருக்கோம்? வேகமா தப்பு அடிச்சு தூக்கி போட்டு நீயத்து நவைத்து சோம அது அதான் இமானா? அதை விட காரணமாக பல மக்களுக்கு இருக்கிறது. நோம்பு திறக்கிறதுக்கு துவா ஓதப்படும். அல்லாஹும்ம ரக்கஸம்து வபிகாமத் இல்ல அப்படிப்பட்ட துவா ஆதாரம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. நோம்பு திறந்துட்டு நோம்பு கொஞ்சம் குடிப்பாரு, குடிச்சு சொல்லிட்டு எப்படா செலா சொல்லுவாரு அஜரத்து சொன்ன கையோட ஓடுவான் ஒரு பேர் கப்பக்கப்பான் சிகரெட். அதுதான் மைண்ட புள்ள அந்த இடத்துல வச்சுட்டேன். அப்படிப்பட்ட தவறுகளுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அவங்களுடைய உதாரணம் பல மக்களுக்கு சீராக நம்மகிட்ட வேற வடிவத்துல இருக்கு. நம்ம ஒன்றை சிரிச்சு நம்ம யோகிய நம்ம நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் ஒரு பகுதியா இருந்தா நம்மகிட்ட வேற விபத்துல அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் இருக்குது. நம்ம அப்படி சும்மா தெரிஞ்சு ஆதரவு வைத்தவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்தா நம்மகிட்ட இருக்க நிறைய தவறுகள் குறைஞ்சிருக்கோம், நல்ல நன்மைகள்லாம் கூட இருக்குமே. இப்படி உமரல்லாக இருக்கிறாங்க, ஒரு கனவு இருக்கிறாங்க. பல மனிதர்கள் கனவு கண்டார், சகாபாக்கள் கனவு கண்டார், விமானத்துக்கு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால விளக்கத்தை சொல்லுவாங்க. இவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் எப்படி காட்டப்படுகிறது? அவரை இரண்டு வழக்குமார்கள் அழைத்து செல்கிறார். ஜும்மாவுடைய நாளில் பக்கத்தில் இருப்பவர்கிட்ட பேசக்கூடாது, பேசுறவர் கண்டாலும் அருகில் இருப்போம் நீ பேசாதப்பான்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு தீமையான காரியத்துல இறங்கிட்டவங்களை கொண்டாங்க உண்மையாயிருக்கும் சொல்லலாம். அப்ப உமரல்லாவுக்கு சொல்றாங்க, இப்படி உமரு எனக்கு ஒரு கனவுல காட்டப்பட்டது, என்னை 2 மாணவர்கள் அழைச்சிட்டு போறாங்க, நான் அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். சுற்றுச்சுவர் கிணற்றுக்கு எப்படி சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது அந்த மாதிரியான நரகம் போகும்போது இடையில இன்னொரு மாணவர் என்னை எடுத்து பயப்படாதீங்க அப்படின்னாரு. நான் உடனே இதுக்கு உண்டான விளக்கம் இல்லை, நரக மாதிரி என்னை காட்டப்பட்டது. அவர் சொல்றாரு, நான் பல நாட்கள் இளைஞராக இருக்கும்போது பள்ளியாசலம் தான் படுத்திருக்கேன். இப்படி அமைதி எல்லாமே இறையில் தான். இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. ஒரு சில பேருக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்தது எல்லாமே வீட்டுல பிரச்சனை, ஒரு லைட்டான மன துக்கம் சிரமம் எதுக்காக இறையிலத்துல வந்து தொழுது அந்த இடத்துல வந்து படுத்து ஒரு அமைதியிடம். அனந்தரமான சொன்னார்கள், ஒரு ஊரில் அல்லாவுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுடைய பள்ளிதான். நீ எத்தனை கோடி செலவு பண்ணி என்ன மாலா இருக்கட்டும், எந்த சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், என்ன வீடாக இருக்கட்டும், இல்ல இறைவனுக்கு நேசத்திற்குரிய ஒரு இடம், விருப்பத்திற்குரிய ஒரு இடம் இறை இல்லம். அப்படி இறையிலத்தினால படுத்துக்கிற பாரு அந்த கனவை அனந்தரமானத்தில் தன்னுடைய சகோதரர் ஹெச்ஆர் இல்லாம மூலியமாக கடத்தப்படுகிறது. அவர் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரி இப்னு உமர் நரகவாதியா நரகத்திற்கு போகக்கூடிய அருகில் போகக்கூடிய நிலங்கள் அவர் கனவு கண்டாரா இப்படின்னா விளக்கத்தை கேட்டார்கள். ஆனால் பாதுகாக்கப்பட்டதாகவும் சொல்கிறார். ஒரு விளக்கு வந்தார், அவர் உங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை போங்கன்னு சொன்னதா சொல்றாங்க. என்ன விளக்கம்? அனந்தரமான சற்று அமைதியாக இருந்து சொன்னார்கள், இப்னு உமர் இரவில் கொஞ்ச நேரம் நின்று வணங்கினா நல்லா இருக்குமே, ஒரு ஆலோசனைக்கு அவ்வளவுதான். இதான் இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லல. அல்லமரமானா சொன்னார்கள், இப்னு உமர் இரவில் கொஞ்ச நேரம் நின்று வணங்கினால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. இப்னு உமரை பற்றி சொல்லப்படுகிறது, அவருடைய மரணம் வரைக்கும் இரவில் சொற்ப நேரம் தான் வணங்கினார். ஒரு மனிதன் நரகத்தை கண்டு அஞ்சுவார் என்று சொன்னா அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்படி மலையாள நம்ம நோங்க வச்சிருக்கோமா? என்னங்க இந்த ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களுடைய நடைமுறையில உள்ள பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது, அந்த ஆலோசனை நடைமுறைப்படுத்தினார் மரணம் வரைக்கும். நமக்கு பரலுங்க 5 நேரம் தொழுகைங்கிறது. தொழுகை வேண்டாம் தண்டனை. அவருக்கு இரவுல நின்று ஒரு நாள் விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, அது ஒவ்வொரு யாரும் வணக்கம். பரலை விட்டா என்ன ஆகும்? மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி என்னங்க? தொழுகையை பற்றி. அந்த தொழுகையுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? இப்ப இருக்கக்கூடிய கூட்டம் இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது, மறுநாள்ல இருக்காது. ரமலான்ல இருக்குது, ரமலான் அல்லாத மாதங்கள்ல இருக்காது. அப்படி ஒரு நிலைமையில நம்முடைய ஈமானை வச்சுக்கிறேன், என்னுடைய இறைச்ச நானே இறைச்சலாகிட்டாண்டுதான் அந்த விவாதத்து, என்னுடைய இறைச்ச கூடி இருக்கு, என்னுடைய இறைச்சி சரியாதான் இருக்கு, நம்மளே நம்மள மனக்கணக்கு போட்டுக்கிட்டோம்னா இறைச்சல் என்பது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக எல்லா காலங்களும் இருக்காது. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிக்கு நொடி மாறக்கூடிய இறைச்சல். அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அல்ல நமக்கு உண்டான உரிமையா அதை வச்சுதான். நம்முடைய உள்ளங்கள் தான் அதை சரி செய்யும், நம்முடைய அணுகுமுறை தான் அதை சரி செய்யும். ஒரு சைத்தான் நம்மளை தீண்டி வாங்குறதுக்கு உண்டான பல வகையான விவகாரங்கள் திருமணம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது குறித்த மனநிலையும் அந்த சிந்தனையும் தான் என்னை சைத்தாண்டை பாதுகாக்கலாம். சைத்தாண்டை பாதுகாக்கிறாங்களா, சைத்தான் தீண்டிற அளவுக்கு அவனுடைய ஊசலாட்டை ஏற்படுத்துறாத அளவுக்கு என்னுடைய முடிவு எல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிற என்ன வரும்? உதவிக்கு வந்துட்டோம், நிற்கிறோம், சைத்தான் விடுதலைப்பட்டு விட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பதாக இருந்தால் முதல்ல என்ன பண்ணலாம்? தந்தூர் கட்டுறாங்க. அதோட கூடுதலாக ஒரு சிந்தனை வரணும். ஒரு சைத்தான் இருக்கிறானா பாங்க சொன்னா ஓடுவான்,
திருப்பி பள்ளிக்கு வருவான், இல்லாமல் சும்மா ஓடுவான், திருப்பி வருவான், பள்ளி தொழுகைக்கு நின்று விட்டார் என்றார், அவர் இடத்துல இதை வச்சுப்பாரு, அதை வச்சுப்பாரு, அதை ஞாபகப்படுத்துது. எப்பவோ 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கொண்டு சேரட்டை நிப்பாட்டும். செய்தியை சொன்னார்களா இல்லையா? அது மதிப்பிப்பான்னு சொன்னார்களா இல்லையா? இந்த கண்ணீர் கட்டத்தில் நம்ம எண்ணங்கள் இருக்க வேண்டும். சைத்தானுடைய விசலத்துக்கு அதை இருக்கணும். என்னுடைய கவனம் உள்ள இறைவனுக்கு முன்னாடி இருக்க வேண்டும். எந்த சிந்தனையுடைய தடுமாற்றத்துக்கு நான் இடம் வச்சிருக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? அப்படி இல்லாததுனாலதான் சைத்தான் விளங்கிடப்பட்டவனாக நமக்கு இந்த மாதத்தில் தோன்ற மாட்டான். மற்ற மாதங்களில் இருந்து அவங்க தடுப்பினர் உணரவும் முடியாது. உமர் பத்தி நல்லவர்களார் சொன்னார்கள். உமர் இருக்கிறார், உமர் ஒரு பாதையில் வந்தார் சொன்னால், ஒரு அகண்ட பாதையில் உமர் நடந்து வந்தால் சைத்தான் வேறொரு பாதையில் ஓடி விடுவான். அப்படி ஒரு அகண்ட பாதையாம். அந்த அகண்ட பாதையில ஒரு பக்கமா உமர் வந்தாலும் இன்னொரு பக்கம் கேப் இருக்குல்ல, அதுல வந்து இல்லாம சைத்தான் வரமாட்டாமா. இந்த பாதையே விட்டுட்டு வேறொரு பாதைக்கு ஓடி விடுவான். ஏன்னு சொன்னார்கள்? உமரை பார்த்து மனிதத்தின் சைத்தான்கள்லாம் வெறுண்டு ஓடுகிறது. என்ன காரணத்துக்கு சொன்னார்கள்? அவர் ஒரு முடிவெடுப்பார், அந்த முடிவில் சைத்தான் அலறுவான். அவ்வளவு இறையச்சத்துக்கு நெருக்கமானவருடைய முடிவுகள் இருக்கும். மதுரைய போர்க்களத்திலே இஸ்லாமிய படைக்கு பெரும் வெற்றி. பல நபர்களை கைதிகளாக பிடித்து விட்டார்கள். கைதி விவகாரத்தில் ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஆலோசனை செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்பா கைதிகள் நம்மளோட கூட பிறந்த சகோதரன், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கொலை எல்லாமே சச்சா பெரிய பக்கம் அண்ணன் தம்பி அப்படித்தானே. அப்படிப்பட்ட நிலைமையில இதுக்குண்டான ஆலோசனை சொல்றாங்க. 2 பேரும் ஆலோசனை சொல்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, அவங்க நிலைமை மனசு ஏதாவது ஒரு வீட்டுத்தொகை பிணைத்தொகை வாங்கிட்டு ஆளுல விட்டுருவாங்க. யாரு? இந்த மார்க்கம் இருக்கக்கூடாது, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று வாழேந்து வந்த அவர்களை மன்னித்து விடுவோம், ஏதாவது வீட்டுத் தொகையை பெற்றுக் கொண்டு ஆலோசனை சொன்னார் அபூபக்கர். அந்த வாழேந்து வந்தவர்கள் இவர்கள் விட்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக அழித்திருப்பார். பதிலுடைய போக்குவரத்தில் ஏந்திய கை இறக்காதவர்களுக்கல்ல இன்றைய நாளுக்கு பின்ன உன்னை வழங்குவதற்கு ஒருவரும் கூட எஞ்சி இருக்க மாட்டாங்கலாம். இந்த இடத்துல நீங்க உதவி செய்யலாம். அவர்களை அழிப்பதற்கு எனக்கு பக்கபலமாக இருந்ததற்கு உதவி புரிய வேண்டும் சொன்னால், இன்றைய நாளுக்கு பிறகு இந்த பூமியில் உன்னை வழங்குவதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் சொன்னார்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அபூபக்கர் பார்த்தார்கள், ஆலோசனை சொன்னார்கள், அவங்களை விட்டுருவோம். உமர் அவர் ஆலோசனை சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த சூழல் இருக்க கைதிகளை பிடிச்சிருக்க அவளை என்ன பண்ணலாம்? உமர் சொன்னாங்க, யாருடைய சொந்தக்காரங்க பாருங்க, அவனுடைய சொந்த நெருங்கிய உறவினர்கள் நம்மளுடைய விஷயங்கள் யார் இருக்கான்னு பாருங்க, அவன்கிட்ட குடிக்க நட்ட சொல்லுங்க. என்னுடைய உறவினரை நான் நட்டுகிறேன். உங்களுடைய உறவுக்கார அப்பாஸ் இருக்கிறாரா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க நட்டுங்க. அலி இருக்கிறாரா? அலிவுடைய அக்கி அவருடைய அண்ணன் இருக்கிறார், அவர் அலி நட்டட்டும். எங்களுக்கும் இந்த மறுப்பாளர்களுக்கும் எங்களை இந்த மார்க்கத்தை அழித்தொழிக்க வந்த இவர்களுக்கும் எந்த நேசமும் கிடையாது என்று அல்லாஹ் அறிந்து கொள்வார் அப்படின்னு உமர் கருத்தை சொல்றாங்க. பெருமானார் இது 2யுமே கேட்டுவிட்டு அபூபக்கர் சொன்ன கருத்துக்கு உடன்பட்டு பிணைத்தொகையை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஒரு நேரத்துல அழுதுட்டாங்க. செஞ்ச அந்த கருத்துக்கு அப்புறம் அழுகுறாங்க. ஏனென்று கேட்டு உமர் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து அழுகுவாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் கடுமையாக உலகத்தினுடைய காசுமரத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க வாங்கி விட்டுட்டீங்களே அப்படிங்கிறாப்புல, அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் உங்களெல்லாம் அழிச்சிருப்பேங்கிறாப்புல அல்லாஹ் கடுமையான முறையில எச்சரிக்கை விடுத்த வசனங்களை எல்லாம் சொல்லிவிட்டு உமரல்லாக பார்த்து பெருமானார் சொன்னார்கள், உமரே உங்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார். எப்படி? இதான் எடுக்கக்கூடிய முடிவு. நம்முடைய மனநிலை அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாலும் என்னுடைய விவாதத்திலிருந்து நான் பலனை அனுபவிக்க முடியும். ஒரு நோம்பு வச்சுட்டேன், ஒரு தொழுகை தொழுதுட்டேன், காலதமட்டம் பண்ணிட்டேன், அஜிட்டு போயிட்டேன், என்ன வரலாலும் மாற்றம் வரலாம், என்னுடைய மனநிலை இதுக்கு தகுந்தாவே இல்லை. நான் பாட்டுக்கு விவாதத்தை ஒரு சில சந்தனங்களை பிரச்சனைகளை அனுபவிச்சு மார்க்கத்துல சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டு சில விஷயத்தை மறுத்து விட்டு இப்படி கடந்து போயிருந்தா என்ன நோக்கத்திற்காக செஞ்சோமோ அது வெற்றி அடையுமா? அதை யோசனை பண்ண வேணாம். உலகத்துல பல மக்கள் மறுப்பாளர்களாக வாழ்கிறார்கள், சில மக்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள். உண்மையான இஸ்லாமியனாக வாழ்ந்து மரணித்து விட்டால் சொர்க்கம், மறுப்பாளருக்கு நரகம். ரெண்டு கெட்டான ஒரு மனிதனை வாழ்ந்து விட்டு சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சில விஷயங்களை மறுத்து விட்டு இப்படித்தான் நிலைமை இந்த ஊருக்கு காட்டி ஒரு விஷயமாக வாழ்ந்து மறந்து விட்டால் அது மறுமை நம்முடைய நிலைமை இல்லை. இவ்வளவு பாடங்களை எடுத்து அல்லாது வெறுமனே சொர்க்கம்பா, நீங்க வாழ்ந்துக்கப்பா, மகிழ்ச்சி அருள்கப்பா, இந்த தூய 2 நாள் இருப்பா கேட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டானா நிறைய விஷயங்கள் அறிவுரை சொல்லலாம். இந்த விவாதத்துப்பா, இந்த விவாதத்துல இந்த ஒரு படிப்பை தரணும், இந்த விவாதத்துல இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்றதுக்குள்ளான காரணம் என்ன? மறுமை வந்து நிற்பீங்க. அல்லாஹ் விசாரணைக்கு வருவான். யார் யார் எதை வணங்கி கொண்டிருந்தோம் அவரெல்லாம் அதற்கு பின்னால் போய் நரகத்தில் விழுந்து நல்லா கட்டு விடுவான். அத்தனை பேரும் தன்னுடைய வணங்கியதற்கு பின்னால் சென்று நரகத்தில் விழுந்து விடுவார்கள். எஞ்சியவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள் எஞ்சி இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் இந்த நரகத்தின் மேலாக ஒரு பாலத்தை அமைத்து சொர்க்கத்துக்கு செல்லுங்க. எப்படி? அல்லாஹ்வை மட்டும் வணங்கினவர்கள். நான் ஒரு விஷயத்தை செய்யறேன், இந்த விஷயம் எனக்கு பாதகமா இருக்கு, அதனால அதை பின்பற்ற மாட்டேன்,
வரதட்சணை விஷயத்துல உறுப்பினர்கள் வாயிலேயே பேசுவேன். ஆனா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அது சாதகமான இல்ல, செல்வ நிலையில இருந்து பெண்ணா இருந்தா தான் மாப்பிள்ளையாக தான் நான் முடிப்பேன் உள்ள சொல்லுங்க. ஒரு விஷயத்தை தீர்மானிச்சு ஒரு நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் நான் எல்லாத்தையும் தப்பா உள்ள ரீதியா வச்சுட்டு வெளியே நடைமுறையில் நேரையை காட்டினாலும் அங்க சாயம் எடுத்து போயிடும். இந்த பாலத்தை கடக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஆடு அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் மட்டும் வழங்கியவர்கள் மட்டும் பாலத்தை கடங்க தப்பார்கள் கருமையான முல்லை போன்று கொக்கியில் அமைக்கப்பட்ட பெரும் பெரும் கொக்கிகள் அவருடைய செயலுக்கு ஏற்றார்கள் கவி இழுத்து கீழே மனமல்லா சொன்னார்கள். என்னுடைய வேகம் இதனுடைய வேகம் ஓடியவனாக நடந்தவனாக தவந்தவனாக பல பேர் சூழத்தை அடைந்துள்ளார்கள். பல மக்களை இந்த இரும்பு கொக்கி இழுத்து நரகத்திற்குள் தள்ளும். அவருடைய செயலுக்கு தந்தார்கள் தள்ளும். அதில் அல்லாஹ்வுடைய அருளால் சிறிது காலங்களுக்கு பின்னால் சோனம் செல்லக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதே நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு சொன்னார்கள். நான் உலகத்திலே அடையாள முஸ்லிமாக வாழ்ந்துவிட்டு எனக்கு உண்டான படிப்பினை தரக்கூடிய அத்தனை மாதங்களையும் கடந்துவிட்டு இறைச்சிவாதியாக இல்லாமல் நானும் பேருக்கு முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இங்கு வாழ்ந்து மரணித்தால் நம்முடைய நிலைமை எங்க நாளைக்கு எல்லாம் பாதுகாக்கும். அதனாலதான் அல்ல பெருமானா சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஒருவன் பாவம் மன்னிப்பு தேடவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும். ஜிப்ரீல் சொன்னார், நான் ஆணில் சொன்னேன். உனக்கு ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கிறது, பல தவறை செஞ்சிட்டீங்க, இந்த மாசம் இந்த தருணம் இன்றைய நாள் அல்லாஹ் மன்னிச்சிடலாம், நீங்க செய்ய மாட்டேன். இன்றைய தருணத்தோடு உங்களை கட்டுப்பட்டவனாக நான் மாறிவிடுவேன். அவங்களை எல்லாம் மன்னிச்சிடறாங்க. உனக்கு ஏற்ற உன்னுடைய அருள்நிலையத்துடைய நேரம் இறங்கி அருளப்பட்ட மாதம் இது. அந்த மாதத்தில் உடன் கையை மன்னிச்சிடறாங்க, விஷயமாட்டேன். ஒருபோதும் உனக்கு மாற்றமான எந்த ஒன்றும் ஒரு தூதர் காட்டுக்கிறாங்க, எந்த ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரப்பலாக மன்னிப்பு கேட்டு நம்முடைய செயலை சீர்திருத்தக்கூடிய நன்மக்களாக நல்ல இறைச்சிவாதிகளாக பல ரஹ்மான முறையில் என்னையும் மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லா மாதங்களிலும் செய்யும் நல்லனங்களை விட, எல்லா மாதங்களிலும் செய்யும் தான தர்மங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாக அமல்களையும் தான தர்மங்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கணும். அவங்களுடைய தான தர்மங்கள் எப்படி இருக்கும்? பல நாட்கள்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுப்பாங்க? ஒரு நேரத்தில் நல்லபெருமானா சொன்னார்கள், அபூதரே இந்த உகது மலையை பார் அப்படின்னாங்க. அபூதரை பார்த்து சொன்னார்கள், சொல்லுங்க சொல்லலாம், இந்த உகதுடைய மலை அளவிற்கு என் புறத்தில் செல்வம் வழங்கப்பட்டாலும் 3 நாளைக்கு மேல் இதை நான் வச்சுக்கிற மாட்டேன். எனக்காக என்னுடைய கடனுக்காக நான் எடுத்து வைக்கக்கூடிய 1-2 தினார்களை தவிர. இந்த இயல்பு ரசூலுடைய இயல்பு. ஏன்? அவர்கள் ஒரு மறைவான அறிவை அல்லாஹ் அவர்கள் காட்டியிருக்கிறான். அதுல உச்சபட்சமான உடைய ஈமானுடைய உயர்ந்த நிலை. என்னால 3 நாட்களுக்கு மேல் கூட அந்த பொருளை என்னால வச்சுக்கிற முடியாது. நாளை மறுமை நேரத்தில் மனிதர்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அறிவு உனக்கு இந்த உலகத்துல கொடுத்து, அந்த தெளிவை கொடுத்து, அதுக்குண்டான தூதரை அனுப்பி நீ சிந்தித்து செயல்படு என்ற தருணங்களை எல்லாம் வீணாக்கி விட்டு மனிதன் மறுமையில வந்து சொல்வான், பார்த்ததுக்கு பின்னால் கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் பார்த்து விட்டதாலாம் கேட்டதுனால என்னை திருப்பி விடுறாலாம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கேன் மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுற மறைவான விஷயத்தை நீ எப்ப நம்பணும்? அது மறைவா இருக்குங்கிறது எப்படி இருக்கும்? ஓப்பன்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பி என்ன பண்ணுறது? அதுக்கு உண்டான பயிற்சி இல்லாம போச்சு. நரகத்தை கண்ணால பார்த்து, சூனத்தை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒண்ணுமே இல்லைங்கிறது அன்றைய தர்மம் தெரிஞ்சிடும். எப்ப இதுக்கு உண்டான மதிப்பு எனக்கு தெரியுதோ அந்த தெரியும் போல நான் தூக்கி கொடுக்கணும். எனக்கு இது பெரிய மதிப்பா இருக்குது, பெரிய செல்வம், பெரிய தொகை, இந்த நேரத்தில் அந்த மறைவான ஒன்றை நம்பி நான் செயல்படுவதா நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் தான் இறை நம்பிக்கை, இறையச்சம். அந்த விட்டு அல்ல பெருமானார் சொன்னார்கள், மற்ற நாட்களை விட அல்லாஹ் தூதரை பற்றி சொல்லப்படுகிறது, மற்ற நாட்களை விட ரமலானுடைய மாதத்தில் காற்றுடைய வேகத்தில் தொடர்ந்து நாடுகள் அதிகமாக செய்வார்கள். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதே பயிற்சிக்காக, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதே சூழத்திற்காக, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதே மரணிக்காக. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. எத்தனை மரணங்கள் கண் முன்னால் வந்து இருந்தாலும் நமக்கு அது படிப்பு தரப்பில் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கான் பல இடங்கள்ல, நிரந்தரம் இல்லை வந்து ஒண்ணும் கிடையாது. நிரந்தரமான உலகம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க எதெல்லாம் உலகத்தில் ஆசைப்பட்டீர்களோ அது கிடைக்க வேண்டிய ஏகினீர்களோ அப்படிப்பட்ட சூழல் இல்லாத முழு திருப்தியோட எந்த ஒரு இடையூறும் சின்ன ஒரு இறைச்சல் கூட இல்லாத, சிறு சஞ்சலம் கூட இல்லாத உங்களுடைய மனசுக்கு முழுக்க திருப்தி நிறைந்த ஒரு இடத்தை தீர்மானித்திருக்கிறேன். அந்த இடத்தை அடையணும்னா அங்க உள்ள சிரமங்களை சகித்துக் கொண்டு எனக்காக நல்லவங்களை அதிகப்படுத்துங்க சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பகுதி தான் தான தர்மம். இந்த தான தர்மம் இந்த மாசத்துல அதிகப்படுத்தணும். அதில் ஒரு பகுதி நம்முடைய ஜமாத் தலைமையின் சார்பாக வருடாந்திர ரமலான் மாதத்துடைய 2வது ஜும்மாவை நான் கூட எடுத்துக்கிறேன். 2வது ஜும்மாவில்
நம்முடைய தலைமைக்காக ஒரு வசூல் செய்வோம். ஏன் தலைமைக்காக நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா, நம்ம கிளையில எல்லாம் சந்தா வசூல் பண்ணி கிளையை நடத்திடுவோம். தலைமைக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு வசூல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான அவ்வப்போது ஏற்படக்கூடிய நன்கொடை வசூல் பண்றவங்க நம்மளுடைய மாதங்களை 2,000 பயன்படுத்தி மக்கள்கிட்ட வசூல் பண்றதை வச்சுதான் அவ்வளவு தாவாக்கள், இப்படி மதரசாக்களாக இருக்கட்டும், எம்ஐசி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில எண்ணற்ற மார்க்கம் சார்ந்த தெளிவுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பல இயக்கங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். உலகத்தை முன்மாதிரியாக கொண்டு உலகத்தினுடைய விஷயங்களை ஏதாவது ஒரு உலகத்தில் ஒரு ஆதாயத்தை முன்னிறுத்தி அந்த அமைப்பு, அந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும். தவிச்ச மாற்ற பொறுத்தவரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அல்லா பாதுகாக்கணும். இந்த அளவு வைத்திருக்கான், இனிமேல் வைத்திருக்கோம், இரண்ட கையெழுத்துவோம். எல்லாமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அல்லாவுடைய தூதர் காலத்தில் உள்ள அந்த கூட்டத்திற்கு 3 தலைமுறை தான் நீடித்தது. நம்முடைய எத்தனை தலைமுறை நமக்கு நீடிக்க நமக்கு தெரியல. நல்லா நேரம் நல்லா ஆழம். இருந்தாலும் தற்போதைய சூழலில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது மார்க்கத்து மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்துச் சொல்வது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இது சரி, இது தப்பு, எத்தனை பேர் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி இறைவன் சொல்லியிருக்கிறான், தடுத்திருக்கிறான். தைரியமாக தெளிவாக மக்கள் மத்தியிலே சொல்லி அதுல எதிர்ப்பு எந்த அளவிற்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை ஃபேஸ் பண்ணுவோங்கிற மனநிலை இருக்கக்கூடிய ஒரே ஜமாத். அப்படிப்பட்ட தாயிகளையும் அப்படிப்பட்ட தாவாக்களையும் இந்த ஜமாத் முன்னெடுக்கிறது. நான் இந்த இடத்துல இருந்து பேசுறது வந்து அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஜமாத்திற்கு ஏற்படுத்துது. யாருக்கான ஒரு 10-15 வருஷம் சொல்ல முடியல. மார்க்கத்துக்கு அடிப்படை தெரியாது, அடிப்படையில நீங்களே விளைவிக்கீங்க. அந்த அளவுக்கு அடிப்படை தெரியாத மக்கள் மத்தியிலே சின்ன சிறு விஷயங்கள் மூலியமாக இருக்கு. ஒருமை கொண்டு போய் சென்னையில வச்சு 1 மாத காலம் பயிற்சி கொடுத்து இதுதான் வேணும், இதுதான் இறைத்துறை வழிகாட்டுங்கள் என்று சொல்லி இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதன் மூலியமாக இத்தனை வருடங்களை தொடர்ந்து என்னை பயணிக்க என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மாற்றம். அதற்காக எனக்காக நான் பயிற்சி எடுக்கும் போது 50, 60, 100 பேருக்கு செலவு செஞ்சிருப்பாங்களே ஒரு 4-5 லட்சம் ரூபாய் சில நபர்கள். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை. நம்ம கொடுக்கறது அற்பமாக்கமாக 500 தானே, 1000 தானே, 2000 தானே, இது அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்க கொடுக்குற 2000, 5000 தூக்கி போடுறது நல்லா இருக்கும். நமக்காக கொடுக்குறது இதுதான். இந்த உலகத்துல எது இருந்தாலும் நமக்காக வரப்படுறது கிடையாது. நம்ம எதை முன்னாடி கொடுத்துருக்கோமோ, நம்ம போறதுக்கு முன்னாடி, மறுமைக்கு முன்னாடி எதெல்லாம் முன்னாடி நம்முடைய அமலாக அனுப்பி இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்க போகிறது. அந்த அடிப்படையில் அதிகமாக தலைமைக்காக உங்களுடைய நன்கொடைகளை அழிங்க. ஜும்மாவுடைய வசூல் அதற்காக தான் அதிகமாக நாடு